சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மிக மிக பாதுகாப்பாக இருங்கள். தமிழகத்தை நோக்கி நகரும் மோந்தா புயல் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும், நாளை நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என்பதை பத்தின விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடியே மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக குறிப்பிட்ட மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. எந்த மாவட்டத்தில் மட்டும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பது பற்றியும், எந்தெந்த மாவட்டத்தில் காலை முதல் மாலை வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்து வரும் என்பதை பற்றியும் இப்போ நம்ம தெளிவா பார்த்துடலாம். குறிப்பாக மோந்தா புயலானது இன்று மாலை தீவிர புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னதாகவே இந்த மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பல முன்னெச்சரிக்கைகளும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசம், ஒடிசா ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் நல்ல மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிர புயலானது வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவிற்குள் காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திரா மாநிலத்தில் கரை கடக்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதற்கு முன்னதாக 90 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இடையிடையே 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிர புயலாக வலுப்பெற்ற மோந்தா புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவுக்குள் கரையை கடக்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மோந்தா புயலானது இன்று மாலை அல்லது இரவிற்குள் கட்டாயம் 90 முதல் 120 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா கரை புயல் நெருங்கி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலானது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலானது, அதாவது மோந்தா புயல், இன்று மாலை தீவிர புயலாக வலுப்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படும் இந்த நிலையில் இந்த மோந்தா புயல் தீவிர புயலாக தற்போது வலுப்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசம், ஒடிசாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் நல்ல மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதி கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழையானது இந்த மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் நாளைய நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை முதலே பல்வேறு இடங்களுக்கு நல்ல மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மற்றும் நாளைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் கட்டாயமாக விடுமுறை விடப்படும் அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி இன்றைய நாட்கள் அடுத்த 4 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த புயல் கரையை கடக்கும் நேரத்தில் கட்டாயம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்த 3 மணி நேரத்தில் அல்லது 4 மணி நேரத்தில் தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் கோவை, ஈரோடு, திருப்பூர், தென்காசி, தேனி, நீலகிரி, திருநெல்வேலி மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி உட்பட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் வரை தொடர்ச்சியாக கனமழை பெய்தால் கட்டாயம் இம்மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக
இன்றைய நாட்கள் அல்லது நாளைய நாட்கள் அல்லது இன்று இரவு கரையை கடக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்று இரவு கரையை கடக்கவில்லை என்றால் தமிழகத்தில் நாளை நாட்களும் தொடர்ச்சியாக கனமழை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழை கண்டிப்பாக நாளை நாட்கள் தொடரப்பட்டால் கண்டிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், கோவை, ஈரோடு, திருப்பூர், தென்காசி, தேனி, நீலகிரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உட்பட பல மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளி கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது முன்கூட்டியே அரசு விடுமுறை அறிவிப்பாங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. முதல் கட்ட அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாளை நாட்களும் கட்டாயம் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 110 கிலோமீட்டர் முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் கரையை கடக்கும் போது ஆந்திர பிரதேச மாநிலங்கள்ல பல்வேறு இடங்களுக்கு அதி தீவிர கனமழை கொட்டி தீர்க்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புயலானது கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை, அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த புயல் ஆந்திரா மாநிலத்தை நோக்கி கரை கடந்த பிறகு தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தமிழகத்தில் மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல மீண்டும் 2 முதல் 3 புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல கண்டிப்பாக புயலின் தாக்கம் காரணமாக தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 29 முதல் 31ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் படிப்படியாக குறையுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கரை கடக்கும் நேரத்தில் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த புயல் கரையை கடந்த பின்பும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் நீடிக்குமா என பல கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளது. படிப்படியாக மழையின் தாக்கம் குறையும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை தொடரும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கைப்படி மீனவர்கள் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் காரணமாக ஏற்கனவே தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருது. அதாவது ஆரஞ்சு மற்றும் சிகப்பு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழக அரசு முன்னதாக தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இன்னும் சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல குறிப்பாக நவம்பர் 5ஆம் தேதி பிறகு தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் டிசம்பர் மாதங்களில் மட்டும் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதி தீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் டிசம்பர் மாதங்களில் கட்டாயம் மீண்டும் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது.